அதே போல ஒரு சூரிய கிரகணம்னு எடுத்துக்கும் பொழுது அங்க பார்த்தோம்னா அது அமாவாசை நாளிலே தான் நடக்கும். அந்த நாளிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். அவர்களோடு ராகு கிறிஸ்தமாக இருந்தால் ராகுவோ அல்லது கேத்து கிறிஸ்தமாக இருந்தால் கேத்துவோ இணைந்திருக்கும். இப்படி அதுவும் லக்னபாவத்திலேயே வந்துவிட்டால், ஒரு லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் கேத்து ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே ஒரே புள்ளியிலே இணைந்திருந்தால் அவர்களுடைய உடல்நிலையிலும் சர்வ நிச்சயமாக பாதிப்பினை காண முடிகிறது. இந்த மாதிரி பாதிப்பு இல்லாதது அப்படிங்கறத எங்கேயுமே பார்க்க முடியலையே. அப்போ இந்த ப்ரூஃப வச்சுண்டு இப்படி நாம் ஆராய்ச்சிக்காக நீங்கள் எத்தனை ஜாதகங்களை வேண்டுமானால் எடுத்து பார்க்கலாம். இப்ப உதாரணத்திற்கு ஒரு சூரிய கிரகண நாளிலே பிறந்த குழந்தையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகத்திலே அந்த சூரியன் சந்திரன் ராகு இணைந்திருந்தால் அவர் மிகப்பெரிய பதவியினை வகிப்பவராக இருப்பார். இங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்ன பாவகத்திலோ அல்லது 6ஆம் பாவகத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலோ அல்லது 12ஆம் பாவகத்திலோ அமர்ந்திருந்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சு இங்க இருக்கக்கூடிய பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களின் மீது எப்படி தாக்கத்தினை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகண காலத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு வேணும்னே நான் சாப்பிட்றேன் பாரு, இதோ கிரகணம் தெரியுது பாரு, நான் உட்காந்து இந்த நேரத்துல நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன், நான் பானிபூரி சாப்பிட்றேங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து அடுத்த 1 மாத காலத்திற்குள்ளாக அவர்களுக்கு உடல்நிலையிலே உண்டாகக்கூடிய பாதிப்பினை பற்றி யாரும் பெரிதாக சொல்வதே இல்லை. சரி, அதெல்லாம் அவங்க நல்லா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இதே அறிவியலாளர்கள் கூட இன்றைக்கு சூரிய கிரகணம் என்பது சம்பவிக்கிறது, ஆக நாம் வெறும் கண்களால் சூரியனை பார்க்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறா இல்லையா? ஏன், எங்கோ இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சானது இங்கே எப்படி தாக்கும்? சாதாரண நாட்களிலே நீங்கள் சாதாரணமா சூரியனை பார்த்தா பிரச்சனை இல்லை, ஆனா கிரகண காலத்துல மட்டும் பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா அங்கே எது அந்த விளைவினை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் சூரியனை பார்க்கும் பொழுது பார்வையே பறிபோய்விடும் என்கின்ற அந்த அபாயமும் இருக்கத்தானே செய்கிறது. இந்த உண்மையைத்தானே ஜோதிடமானது வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகண காலத்திலே வெளியே போகக்கூடாது என்கின்ற அந்த உண்மையையும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறது ஜோதிடம் என்பது.